ஒரு கதாபாத்திரம் நம்பகத்தன்மையற்ற ஒரு விஷயத்தை செய்யும்போது பார்வையாளர் நம்புவான் அது. இப்போ கில்லியில் விஜய் வந்து அந்த பேர்னா லைட் ஹவுஸ்ல மேலே எகிரி குதிப்பார். அதே வந்து இப்போ பைரவா சுறாலே பண்ணுவார். இதில் நம்ம சிரிச்சிருப்போம், அதில் சிரிச்சிருக்கோம், அதை நம்புவோம். அப்போ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எமோஷன்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க கேரக்டரோங்கிறத பொறுத்து நீங்கள் நம்பிடுவீங்க. அந்த நம்பகத்தன்மை இருந்தால் யூ பிலீவ் வாட் எவர் இட் இஸ். இப்போ மேக்னோலியா படத்தில் தவளை மழை பெய்யலாம் திடீர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்புவீங்க. ஏன்னா நீங்கள் அந்த ஃபாலோ பண்ணிட்டே வரீங்க அந்த கதையை. சில இடங்களில் நம்ப மாட்டீங்கன்னா கேரக்டருடைய அந்த ஆர்க்கு அது எழுதப்பட்ட விதம் வீக்காக இருந்தால் நம்ப மாட்டேன், சும்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐ பிலீவ் தட் somewhere it's work, the suspension of disbelief surely work, how you writing your character. I believe that. உங்களை ரொம்ப இது ஒரு டெபியூ ஒர்க் அப்படின்னும் போது உங்களை ரொம்ப வியக்க வச்ச ஒரு விஷயமாக நீங்க என்ன பாக்குறீங்க? எல்லா கிராஃப்டையும் அதில் அவர் பயன்படுத்தின விதம் தான். இப்போ நானே இப்போ படம் எடுக்க போறேன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய பலம் என்ன எடுக்க போறேன்னு வச்சு ஏதோ ஒன்று நான் நல்லா எழுதுவேன், என் ரைட்டிங் நல்லா இருக்குன்றதுக்காக திரைக்கதையை நல்லா சொல்லலாம். இப்போ நான் எப்படி ஒரு ஃபிலிம் மேக்கிங்கில் மற்ற கிராஃப்ட் ஷார்ட் டிவிஷன் எப்படி பண்ணுறேன், சினிமாட்டோகிராஃப்ட் எப்படி வேலை வாங்குறேன், மியூசிக் எப்படி இருக்குது, சவுண்ட் எப்படி யூஸ் பண்ணுறேன், பர்ஃபார்மன்ஸ் எப்படி வாங்குறேங்கிறது கண்டிப்பாக சில இடங்களில் பிசுறு தட்டும்.